ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன். அதை நான் எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் வாங்க. 4-5 கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், அதை வச்சு இன்னைக்கு நான் ஒரு கிரேவி பண்ண போகிறேன். சிம்பிளான கிரேவி தாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். இது தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். பிகினர்ஸுங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க. இப்போ இது 5 கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காய் கருக்காமல் இருக்கணும்ன்ட்டு வாங்க. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3-4 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேங்க. இப்போ தாளிக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் இதில் சேர்த்து வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க, நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டு இப்போ இடித்து வச்சிருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்குவோம். இதெல்லாம் கொஞ்சம் பச்சை வாடை போகிறதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கி விட்டுக்குவோம். இந்த தக்காளி வேகிறதுக்கு நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மிலே விட்டுறலாம். பார்க்கலாம், தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் தனியா பவுடர், மல்லித்தூள். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான மசாலா. இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். காயோட நல்லா கிளறி விட்டுடலாம். ஸோ இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வந்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விட்டுறலாம். இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கூடவே ஃபைனலாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு சிம்மிலேயே ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். இடையில நாம கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். காயை இடையில கிளறி விட்டுக்கலாம். இன்னமும் முருங்கைக்காயெல்லாம் வேகணும். ஸோ இன்னமும் நம்ம வேக விட்டுறலாம். சிம்மிலேயே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி சிம்மிலேயே வேக விட்டுறலாம். பார்த்துடலாம், நல்லா வெந்துருச்சுங்க. இந்த எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சிருச்சு. ஸோ நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பவுலில். அவ்வளோதாங்க, சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடி. கத்திரிக்காய் முருங்கைக்காய் கிரேவி ரெடிங்க. இது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் பிகினர்ஸ்க்கு தான் இந்த நான் வீடியோ பண்ணியிருக்கேன். ஃபைனலாக இந்த கடாயில் கொஞ்சம் ரைஸ் போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கடாய் சாதம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், கீரை சாதம், சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்குங்க. இப்போ எதுவுமே இல்லைனாலும் இந்த கிரேவியை போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம் சாதத்தில், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெஷர்ஸ். கத்திரிக்காய்
கத்திரிக்காய் முருங்கைக்காய் ஃப்ரை ரெடி. ஸோ இந்த ஸ்டைலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்குமே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ. நான் சொன்ன மாதிரி இந்த கிரேவியை பிசைஞ்சு சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.